ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உள்ளே எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவேன். உங்களுக்கு அது புரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். கவர்மெண்ட் வேலை யார் யாரெல்லாமே சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதோட அப்ளை லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024க்கான 77 காலி இடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக கவர்மெண்ட்டு. இதுக்கு நீங்கள் 8வது முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் அவங்க 77 பொசிஷன்ஸ் என்னென்ன விட்டுருக்காங்க, அதுக்கு என்ன கல்வி தகுதி, என்ன வயது வரம்பு அப்படின்றது வந்துட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் நம்ம. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு 13/12/2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு மேலே அதான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது செல்லாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் துறையில் தான் இப்போ 77 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியாது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 13/12/2024. ஸோ அது லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாள் வரை வெயிட் பண்ண வேணாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான இப்போ பணியிடம் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷனும் கோயம்புத்தூர் தான். நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாடு தான். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளோ காலி இடம்ங்கிறதுங்கிறதுல கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 15 வேலைகள் கொடுத்துருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், சானிட்டரி அட்டெண்டன்ட்டு, செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி 15 வேலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 15 வேலைகளுக்கு எவ்வளோ காலி இடம்ன்றதும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியாலஜிஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 5 வேக்கன்சி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 15 கொடுத்துருக்காங்க வேலைகள். ஆனால் 77 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த இதுக்கு ஓகே ஆகிறோமோ அந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி படிச்சிருக்கணும். ஆடியாலஜிஸ்ட்டுக்கு பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ செக்யூரிட்டி கார்டு, சானிட்டரி அட்டெண்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நிறைய வேலைகளுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தாராளமாக இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தொழில்நுட்ப படிப்பில் ஓராண்டு சான்றிதழ் பெற்றிருக்கணும். ஸோ அந்த 1 இயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே லேப் டெக்னீஷியனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதை மாதிரி 15 வேலைகளுக்குமே என்னென்ன தேர்ச்சி பெற்றிருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 8th முடிச்சிருந்தாலே நம்ம இதில் நிறைய வேலைகளுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வயது வரம்பு விவரங்கள். ஸோ இந்த 15 போஸ்டிங்க்குமே என்னென்ன வயது வரம்பு இருக்கணும், என்ன வயதுலேருந்து என்ன வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியாலஜிஸ்ட்டுக்கு 35 வயது உட்பட்டவர்களாக இருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 20 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருந்தாவே அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி அனைத்து வேலை வாய்ப்புகளுக்குமான வயது வரம்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பள விவரம். ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ மாத வருமானம். இப்போ ஆடியாலஜிஸ்ட்டுக்கு மாதம் 23,000, டேட்டா என்ட்ரிக்கு 13,500, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபருக்கு 13,300, ஆப்டோமெட்ரிஸ்ட்டுக்கு மாதம் 14,000. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 15 வேக்கன்சிஸுக்கான மாத வருமானம் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இதில் எப்படி நம்மளை தேர்வு செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம அந்த கேட்டகரிக்கு நம்ம ஓகேவாக இருந்தோம் அப்படின்னா அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு. அதில் நம்ம ஓகே ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து விண்ணப்ப கட்டணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி தபால்லையும் நம்ம இலவசமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது நம்மளுக்கு. அடுத்ததாக நம்ம இந்த போஸ்டிங்க்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா coimbatore.nic.in என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற 15 வேலை வாய்ப்புகளோட நேமும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த வேலையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபுல் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு இதெல்லாமே நம்ம தெளிவாக அதில் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது மார்க் ஷீட் ஜெராக்ஸ் கொடுக்கணும். ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸு, இருப்பிடச் சான்று ஜெராக்ஸு, அது வந்து ரேஷன் கார்டோ ஆதார் அட்டையா ஏதோ வேணா இருக்கலாம். இதெல்லாமே நம்ம
ஃபில் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணிடணும். ஸோ கோயம்புத்தூர் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டாலே போதும், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா 13/12/2024 மாலை 5 மணி. அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே முடித்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோ டேட் வரையும் வேணால், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க கீழே, முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கடைசி தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. இது பதவி முற்றிலும் தற்காலிகமானது, பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரவரி தான். இந்த பணியில் சேருவதற்கு 11 மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும். ஒப்பந்த கடிதம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம 11 மந்த்ஸுக்கு இங்கே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுப்போம், அவ்வளோதான். இந்த வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஜாபுக்கு செலக்ட் ஆகுங்க. ஸோ யார் யாரெல்லாமா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.